சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மலரை கூப்பிட்டு சேது பேசுறாரு. ஏன் மலரு, தமிழ்ச்செல்வி ஹோட்டல் எதுவும் வேலை பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கையில இங்கே பார்த்தா மலரு தெரியாத மாதிரியே பேசுகிறாங்க. எனக்கு தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், பொய் சொல்லாத மலர் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், ஏன் மாமா அவள் வேலை பார்க்குறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. நான் அவளை இன்னைக்கு தான் ஹோட்டலில் பார்த்தேன். நான் என் ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காண்டி போயிருந்தேன். அப்பதான் அவளை இங்கே பார்த்தேன். அவள் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், உங்களுக்கு தான் இப்போ தெரியும்ல மாமா, அவள் காலேஜுக்கு போறா. அப்போ கையில் கொஞ்சம் காசு வேணும்ல, வீட்டில் தனியாக தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதில் ஏதாவது பொருள் வாங்க வேணாலும் காசு வேணும்ல, அதுக்காகத்தான் பார்ட் டைமாக வேலைக்கு போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், 6 மாதம் அவளை என்னையும் சேர்ந்து தானே வாழ சொல்லியிருக்காங்க. அப்போ அவளுக்கு ஏதாவது தேவைன்னா அதை நான் பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லியில, மாமா இதை நீங்களே அவகிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், இல்லை மலரு, நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்குற மாதிரியே இல்லை. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு வேணும்னுக்கே பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால நான் அவகிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டா. நீ அவகிட்ட ஏதாவது சொல்லி புரிய வையேன். அவளை இந்த ஹோட்டலுக்கெல்லாம் வேலைக்கு போக வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், நான் சொல்லி பார்க்குறேன் மாமா, ஆனால் நான் சொன்னாலும் தமிழ் கேட்பாளான்னு தெரியல அப்படின்னு சொல்லி மலரும் சேதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ஈஸ்வரி பார்த்துருது. என்ன 2 பேரும் இந்த நேரத்துல இப்படி ரகசியமா ஏதோ பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஈஸ்வரி 2 பார்த்துக்கிட்டே இருக்கு. மலரும் சேதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி மாமா, நேராச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வளவும் மலரை பிடிச்சி ஈஸ்வரி நிப்பாட்டுது. ஏய், சேதுக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், இல்லையே நான் ஒன்றும் பேசலையே அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், பேசாமியா இம்பிட்டு நேரம் நீயும் சேதுவும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, நீங்க 2 பேரும் பேசினதை நான் பார்த்தேன், என்னன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மிரட்டவும், அது வந்து அப்படின்னு சொல்லி மலர் பார்த்தா தயங்கவும், என்னடி மென்னு முழுங்குற, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், அது தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ல வேலை பார்க்குறா, அதை தான் சேது மாமா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அவளை இனிமேல் வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி சேது மாமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவும், என்னது ஹோட்டல்ல வேலை பார்க்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், ஆமாத்த, எதுக்கு வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், பார்ட் டைம் ஜாப்பா வேலை பார்க்குறாத்த, காலையில் கொஞ்ச நேரம் சாயந்தரம் கொஞ்ச நேரம் வேலை பார்க்குறாத்த, அதில் வர காசை காலேஜுக்கு வர ஃபீஸு புத்தகம் இதெல்லாம் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கிறாத்த, அதுக்காகத்தான் அவள் வேலைக்கே போறா அப்படின்னு சொல்லி மலர சொல்லவும், ஓ சங்கதி அப்படி போகுதா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்கே பார்த்தா தமிழ் நைட்டு 10:30 மணிக்கு ஆட்டோவில் இறங்குறாங்க. மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், என்ன ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. இல்லை, இந்த வீட்டு பொம்பளைய வேலைக்கு போனால் உங்களுக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், என்ன ஈஸ்வரி புது வழக்கமாக கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுக்குன்னு சில வரமுறை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, இந்த வீட்டு பொம்பளை ஆளுக வெளியில வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், அது இல்லமாமா, இந்த வீட்டு வழக்கம் வரமுறையெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த வீட்டு பொம்பளை பிள்ளைங்க படிதாண்டி போய் படிக்க கூடாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க, அப்புறம் நீங்களே உங்க சின்ன மருமகளை டாக்டர் ஆக்குறேன்னு வேற சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் ராஜாங்கம், ஈஸ்வரி இந்த வீட்டு சின்ன மருமகன்னு நான் யாரும் இப்ப சொல்றதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், அது மாமா தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ல போய் வேலை பார்க்கறா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், ராஜாங்கத்துக்கு இதை கேட்டதும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் ராஜாங்கம், சன்னாசி சேதுக்கு ஃபோன் பண்ணி சேதுவையும் தமிழ்ச்செல்வி இங்க வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொன்னதும் சன்னாசியும் பார்த்தா ஃபோன் பண்றாரு. இங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவும் வராங்க. சேது, தமிழ்ச்செல்வி ஹோட்டலுக்கு வேலைக்கு போறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்டதும் அப்பதான் தமிழ்ச்செல்வி, மாமா நானே சொல்றேன், ஆமா நான் ஹோட்டலுக்கு வேலைக்கு தான் போறேன், பார்ட் டைம் ஜாப்பா தான் போறேன், எனக்குன்னு சில தேவைகள்லாம் இருக்குல்ல, அதுக்காக நான் யார்கிட்டையும் கையேந்தி நிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இந்த வீட்டு மருமகளா 6 மாசம் வாழ்றதா சொல்லி தானே கோர்ட்ல உத்தரவு கொடுத்துருக்காங்க, அப்ப இந்த வீட்டு மருமகளா இருக்கிறதட்டிக்கும் யாரும் ஹோட்டலுக்கெல்லாம் போய் வேலை பார்க்க கூடாது, அப்படியே ஏதாவது தேவைன்னா இந்த வீட்டுல சொல்லி வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பட்டும் படாம பேசவும், இல்லை மாமா எனக்கு அதுலலாம் விருப்பம் கிடையாது, நான் என்னுடைய வேலை பார்த்து நான் அதுல வர வருமானத்துல எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இந்த வீட்டு மருமகளா வாழ்றது தானே என் பிள்ளை கூட சேர்ந்து அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்காங்க, அதனால இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னா வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, நான் சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா எந்திரிச்சு போயிடுறாரு. அப்ப தமிழ் பார்த்தா வருத்தத்தோட வெளியே வரவும்,
என்ன தமிழ், நான் தான் தமிழ் அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன். நானும் சேது மாமாவும் பேசுறத ஈஸ்வரியத்தை பார்த்துட்டாங்க. அவங்க என்கிட்ட மிரட்டி கேட்கவும் நான் தான் நீ ஹோட்டல்ல வேலை பார்க்குற விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லி மலர் வருத்தப்பட்டு சொல்லவும், ஐயோ பரவாயில்ல விடுங்கக்கா, என்ன மாமா என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு உரிமையில தானே சொன்னாரு, அவர் சொல்லி நான் தட்ட முடியுமா? சரிக்கா பரவாயில்ல, நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி தமிழ், அப்போ உன்னுடைய செலவு தேவைக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், தெரியலையே என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசிக்கிட்டு இருக்கையில அப்பதான் மோகனாவும் அப்பத்தான் வராங்க. என்னடி தெரியலைன்ற, இங்க பாரு, மாசம் 1ஆம் தேதி ஆனா நான் உனக்கு பணம் கொண்டாந்து நானே தாரேன், புரியுதா? நீ இன்னும் எங்க வீட்டு மருமகத்தான், எங்க வீட்டு மருமகளை இருந்துகிட்டு எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டுக்கு ஹோட்டலுக்கு வேலைக்கு போறேன்ட்ட, என்னடி வயிற்றுல வேற பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு ஓ இஷ்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, நாங்கெல்லாம் சொல்றத கேட்க கூடாதுன்ற முடிவுல இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்பத்தான் மிரட்டினதும், ஐயோ அம்மாச்சி அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்க பாருடி, உனக்கு என்ன தேவை இருந்தாலும் என்கிட்ட கேளு, நீ கேட்க கூட வேணாம், கேட்கறது கூட நீ தயங்கிவ, நானே உன்கிட்ட கொண்டாந்து மாசம் 1 தேதி ஆச்சுன்னா உன்கிட்ட பணத்தை கொண்டாந்து கொடுத்துறேன், போதுமா? நீ அதில் தேவைன்றதை செலவழிச்சிட்டு மிச்சத்தை நீ வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை என்கிட்ட திருப்பி கொடுத்தாலும் சரி, இனிமேல் நீ எந்த வேலைக்கும் போகக்கூடாது, ராஜாங்க சரியாத்தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் பார்த்தா தமிழ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.